வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் நம்ம இளவரச சாமி மாலை போட்டு இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் அவர் இப்போ மட்டும் இல்லைங்க, மாலை போட்டாலும் சரி மாலை போடாட்டியும் சரி இப்படி தான் பண்ணுவார். என்ன தெரியலா, அதாவது சுமார் 1000 ரூபா மதிப்புள்ள மருந்தை 2400 விற்று கணவன் மனைவி வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க, அந்த மருந்து 1000 ரூபா தான், ஆனால் 2400 கிடையாதுன்னு கமெண்டே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவர் மக்கள் எல்லோரும் திருந்தோன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிற பண்ணவே கிடையாதுங்க. இப்போது இவர் வீடியோ கம்மி பண்ணிட்டார். என்ன காரணம்னா, சுமார் 1000 ரூபா லாபம், அப்ராக்சிமேட்டாக 1000 ரூபா லாபம். ஒரு 50 பேர் இன்ட்டு 1000 கணக்கு போடுங்க. நீங்கள் 50 இன்ட்டு 1000 50,000 சர்வ சாதாரணமாக ஒரு 2 நாள் 3 நாளில் சம்பாதிச்சு போடுவார். இப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கணும். அப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கிறது தான் நம்ம இளவரசர் சுவாமி. மாலையை போட்டு அவர் உண்மை பேசுவாருங்கட்டா, உண்மையே பேச மாட்டார். அவர் அந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு வீடியோ எடுக்கிறாரு. ஆனால் அந்த டாக்டர் எந்த இடத்துலையும் இந்த மருந்தோட விலை 2400 சொல்ல கிடையாது. இதுலேருந்து என்ன தெரியுன்னா, இவங்க எப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கணும், அப்படியெல்லாம் ஏமாற்றி அவங்க சப்ஸ்கிரைபரு அப்படியெல்லாம் ஏமாளிகளாக இருக்கிற வரைக்கும் இவருக்கு கை வந்த கலை அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா இவங்க சப்ஸ்கிரைபரு எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு ஆள். இப்போ எனக்கு என்னோடய சேனலுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க, அண்ணா அந்த மருந்தோட விலை 2400 கிடையாது, 1000 ரூபா தானே. மொத்தத்தில் தமிழக அரசுமே காவல்துறையுமே நல்ல உன்னிப்பாக கவனிக்கணும். ஒரு மருந்தை சட்டப்படி சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பண்ணலாம், ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம். ஆனால் இவர் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து பார்சல் பண்ணி என்ன துணி மளிகை சாமான மாதிரி பார்சல் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இப்போ மெடிக்கல் ஷாப்புமே இப்போ வியாபாரத்துக்கு வந்துருச்சாட்டுக்குது மொத்தத்தில். ஆனால் உண்மையான விலை இவர் சொல்லலைங்க. ஒரு சேனலில் 2000 ரூபாங்கிறாரு, ஒரு இதில் 2400 ஒரே மாதத்தில் ஒரு மருந்தோட விலை 1400 எங்கே எந்த இடத்துலையுமே ஏற்ற மாட்டாங்க. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது, உண்மைத்தன்மை இவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. இந்த உண்மைத்தன்மை இல்லாதனால்தான் இவருக்கு ஏற்கனவே இவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது. என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, காரில் கொண்டாய் அடித்த வழக்கு. அது கோர்ட்டில் தான் நடந்துட்டுருக்குது. அப்புறம் 2வது, இந்த மருந்து இவர் வெட்ட வெளிச்சத்தில் வளைத்தல் உட்காந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு டைமே இல்லைங்க, ஏகப்பட்ட கால்ஸ் வருது. உன்னிப்பாக தமிழக அரசுமே காவல்துறை உன்னிப்பாக இவரை கவனிக்கணும். இவரோட ட்ராக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இவனை ஒரு 1000 ரூபா மருந்தை 2400 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் மருந்தை சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப சட்டப்படி குற்றம். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அனுமதியோடு வாங்கலாங்க. அது டிஸ்கிரிப்டிவ் சிட்டிலினா ஒரு சில மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இவர் மருந்தை வாங்கிட்டு அந்த மருந்து எப்படி இவருக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு ஹாஸ்பிட்டலில் மருந்து சேல்ஸ் பண்ணலாமா? அது சட்டப்படி குற்றங்க. அது நான் சொல்ல கிடையாது, சட்டமே அப்படி தான் இருக்குது. மொத்தத்தில் ஒரு 1000 ரூபா மருந்தை 2400 சொல்கிறாரு. ஒரு கமெண்ட்டுக்கு 2000 ரூபாங்கிறாரு, வாட்ஸ்அப் வாங்குங்கிறாரு. இது எதை காட்டுதுன்னா, மாலை போட்டு உண்மை பேசுங்க, அதையும் தான் சொல்கிறது. மாலை போட்டு எதுக்கு இப்படி பொய்யான அறிக்கை? கணவன் மனைவி உட்காந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குதுங்க. இது மெடிசனில் தான் வழியான்னு கேட்டால் 2400 ஒரே மாதத்துக்கு முன்னாடி காயத்ரி அம்மையார் இந்த மருந்தோட விலை 1000 ரூபான்னாரு. ஆனால் வியாபாரம் பண்ணும்போது 2400 இதுதான் இளவரச சப்ஸ்கிரைபர் ஏமாளியாக இருக்கிறதுக்கு தருணம். நல்லா யோசிச்சிங்க. நேராக போங்க சத்தியமங்கலத்துக்கு, பொதுமக்கள் முன்னாடியே போய் அந்த மருந்தோட விலை எவ்வளோன்னு போய் கேளுங்க, தெரிஞ்சவங்க போய் கேளுங்க. ஆனால் 2400 கிடையவே கிடையாதுங்க. இப்படியெல்லாம் போய் ஏமாற்றி சம்பாதிக்கணுமா? இப்படியெல்லாம் இதுக்கு மேலே ஏமாற்றி சம்பாதிக்கிறது தான் நம்ம இளவரசர் சுவாமி. மாலையை போட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பார்த்துங்க. அருமையான விரதம், அருமையான ஆன்மீக பக்தி. இந்த மாதிரி ஆன்மீக பக்தி நீங்கள் பார்த்தது இல்லைங்க. எல்லோரும் வாட்ஸ்அப் வாங்க. ஆனால் நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். கமெண்ட் பண்ணால் நிறைய பேர் அங்கே போய் கேட்டுருவாங்க. ஆனால் எந்த கமெண்ட்லையுமே நான் உண்மையான விலையை சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 5 லட்சம் பேர் அது மதுப்பிரியராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்க. அவங்க வாங்கிட்டு அந்த வருமானத்தில் நாங்கள் ஆடம்பரமாக வீடெல்லாம் கட்ட போகிறோம் தான் இவரோட பிளானிங். இவர் எந்த இடத்துலையும் உண்மை பேசக்கூடியவர் கிடையாதுங்க. இவர் நினச்சிட்டு இருக்காரு ரியாலிட்டி சேனல் உண்மை பேசுவாங்கன்னு. ஆனால் உண்மை பேசாத அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேங்க. இவருக்கு இது 2வது கல்யாணம் தான். இது முதல் கல்யாணம். ஆல்ரெடி இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது கேட்ட அக்காவையும் சொல்லுவார்.
அதுதான் உண்மை. மொத்தத்தில் 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறான்னு சொல்கிறாரு. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நேற்று தந்தி டிவி, புதிய தலைமுறை டிவி, நியூஸ் 18 சேனலில் போய் ஒரு நியூஸை பார்த்தேன். என்னென்னா வில்லேஜ் குக்கிங் சேனல் 5 பேர் சேர்ந்து ஒரு சேனல் வச்சுருப்பாங்க. 258 வீடியோ தான் வச்சுருப்பாங்க. 3 கோடி சந்தாதாரர்கள் எல்லா டிவியிலும் வந்திருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 5 நபர் தான் அவங்க. கஷ்டப்பட்டுருப்பாங்க. கஷ்டப்பட்டுனா இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது சிக்கன் மட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ 15 கிலோ எடுத்து சமைச்சு மக்களுக்கு காட்டுறது, இதுதான் கஷ்டப்படுறது. ஆனால் 3 கோடி சந்தாதாரர்கள் நாடாதாரத்தில் இருக்குது. எல்லா சேனலில் வந்துருக்குது. அது இளவரசனோட இளவரச சுவாமியோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. அவங்க சேனல் பார்க்குறவங்க அடுத்த சேனல் பார்க்க மாட்டாங்க. வில்லேஜ் குக்கிங் சேனல் விக்ரம் படத்துலையும் கூட ஒரு சீனில் வந்திருப்பாங்க. இன்றைக்கி ஒரு புடின்ட்டு ஒரு டயலாகோடு வரும் சேனல். அதை போய் பாருங்கள். மொத்தத்தில் மருதை வெற்றி வியாபாரம் செய்கிறார்.